வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா ஹரிஷ் வாய்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, ரெண்ட் அ கேர்ள் ஃப்ரெண்ட் சீசன் 1 எபிசோட் 4 ஃப்ரெண்ட் அண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா இந்த சீரிஸுக்கு முன்னாடி இன்னும் ஏகப்பட்ட சீரிஸ் போட்டிருப்போம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்கம்ப்ளீட் சீரிஸ் எல்லாம் நம்ம முடிக்கிறதா வேறு ஒரு பேச்சு இருக்குது. அண்ட் அதெல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஆன்கோயிங் அனிமே சீரிஸான 12 எபிசோட்ஸ் இருக்கிற எல்லா அனிமேஸுமே நான் போடுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறேன். அண்ட் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு குட்டி மோட்டிவ் தாங்க. ஏன்னா நீங்கள் போன எபிசோடு இந்த எபிசோடுக்கு வந்திருந்தீங்க. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்குதான்னு அர்த்தம். ஸோ அதனால் உங்களோட ஃபுல் சப்போர்ட்டை கண்டினியூவாக கொடுங்க. சரி, வளவன பேசாமல் வாங்க நம்ம இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஹை ஸ்கூலில் கசியாவை ஒரு புது கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இன்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு. அண்ட் இவரோட பேர் தான் மம்மி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னோட பேர் நானாமி மம்மி, உங்களை பார்த்து ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் முதல் தடவை கசியா பார்க்குறா. பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா கசியாவுக்கு பிடிச்சிருச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவன் இன்னும் வெர்ஜினாவே இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட் கலைச்சிட்டு இருக்கிறான். ஆக்சுவலி நான் சாமியை போகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேங்க, அதனால தான் நான் என்ன வெர்ஜினாக இருக்கிறேன் அப்படிங்கிறான். அண்ட் பார்த்தோன்னே நான் பாலுக்கு பிடிச்சிருச்சுல. ஸோ அதனால் அன்றைக்கி ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா நான் அவங்க கூட டேட்டிங் போக ஆசைப்படுறேன், என் கூட வெளியே வரையா அப்படின்னு சொல்லிட்டு கசியை கேட்குறான். சரி, நானும் கூட டேட்டிங் வரேன் அப்படின்னு மம்மியுமே ஒத்துக்கிட்டா. அன்னைக்கு வீக்கெண்டே பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே ஒன்றா வெளியே சுற்ற போயிட்டு இருக்காங்க. ஸோ கசியா மம்மி ரெண்டு பேருமே ஒன்றா வெளியே சுற்றிட்டு இருக்கும்போது கசியாவுக்கு அப்படியே உலகத்தையே மறந்த மாதிரி இருக்குது மம்மி கூட இருக்கும்போது. அண்ட் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலி உனக்கு என் கூட வெளியே சுற்றுறது பிடிக்கலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கசியா சொல்லும்போது, ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னு மம்மி கேட்குறா. ஆக்சுவலி நான் இன்னும் வெர்ஜினாக தான் இருக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எனக்கு பொண்ணு கூட பேசி அவளுக்கு பழக்கம் இல்லை, நீ இதே என்னோட ஃபர்ஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கசியை பேசிட்டு இருக்கிறேன். ஆக்சுவலி உனக்கு ஒன்று தெரியுமா, நானும் ஹை ஸ்கூலில் ஒரு 2-3 பசங்களை லவ் பண்ணியிருக்கிறேன். ஆனால் அதெல்லாம் லவ்னு தெரியறதுக்கு முன்னாடியே எல்லாமே பாலாயிருச்சு. எனக்கு தெரிஞ்சு நீ நானும் ஒரே கப்பலில் தான் கப்பல் ஓட்டிகிட்டு இருக்கிறோன்னு நினைக்கிறேன் அப்படின்னு இந்த இடத்துல மம்மி பேசிகிட்டே இருக்கிறா. அண்ட் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிப்கிஸோட பார்த்தீங்கன்னா கசியா வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருப்பான். அதே சமயத்தில் ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சு நான் என்னோட கசியாவை ரொம்பவே நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கசியாவை பார்த்தீங்கன்னா மம்மி வந்து இங்கே கிஸ் பண்ணிட்டு இருப்பான். என்னை மன்னிச்சிரு கசியா, என்னால் என்னையை கண்ட்ரோல் பண்ண முடியல, நான் என்னை மீறி அந்த மாதிரி பண்ணிட்டு நினைக்கிறேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தன்னோட பிரேஸ்லெட்டை இங்கே ஓரமாக தான் வச்சிருப்பா. அண்ட் அதை ஓரமாக வச்சுட்டு தான் பார்த்தீங்கன்னா ஒரு பொசிஷனோட இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஐயோ என்னை மன்னிச்சிரு, நான் இந்த மாதிரி பண்ணதை வெளியாருக்கிட்டே சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு இங்கேருந்து கிளம்பி போயிட்டா. இந்த மாதிரி பண்ணதையும் பண்ணிட்டு எப்படி இந்த மாதிரி சொல்லிட்டு போக முடியுது அப்படின்னு சொல்லிட்டு கசியை நினச்சி பார்த்துட்டு இருக்கிறான். அண்ட் மறுபடியுமே தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்துட்டு இருக்கும்போது கசியை அப்படி பேந்த முடிச்சுட்டு இருக்கிறான். அப்படின்னு சரி கிப்பே முதல்ல போய் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கார்டு கேம் விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த விஷயத்தை நம்ம கசியோவால மறக்கவே முடியல. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிட்டு எப்படி மறுக்க சொல்கிறான் என்ன, அந்த மாதிரி விஷயம் எனக்கு ஃபஸ்ட்டு தடவை பண்ணதான். எனக்கு தெரிஞ்சு அவள் சிசுருவை பார்த்தது தான் இந்த மாதிரி நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவள் சிசுருவை நான் பார்த்ததுக்கப்புறம் அவள் எவ்வளோ ரொம்பவே பொசசிவ் ஆகிட்டா அப்படின்னா என்னை திரும்ப அடைய பார்க்குறாளா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மம்மி பற்றி கசி நினச்சிட்டு இருக்கிறான். அண்ட் அதே சமயத்தில் அவனோட பாட்டிக்கிட்ட இருந்து கால் வருது. ஐயோ என்ன பாட்டி எதுக்கு இப்போ கால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் அட்டன் பண்ணால் அவங்களோட பாட்டி வந்து கத்துறாங்க. ஐயோ நான் மறுபடியும் இப்படி போயிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு, என்னாச்சு பாட்டி ஏன் அப்படி கத்துறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் இந்த கேமில் செத்து போயிட்டேன்டா, நான் இந்த கேமுக்கு வந்து 30,000 எண் கட்டியிருந்தேன், எல்லாமே பாலாயிருச்சு பாரு அப்படிங்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் அடுத்த வாரம் டிஸ்சார்ஜ் ஆக போகிறேன், நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எப்போ வேணாலும் சிசுருவை போய் பார்க்கலாம்ல அப்படின்னு அவங்க பாட்டி சொல்கிறாங்க. ஆமாம் பாட்டி, நீங்களும் நானும் எப்போ வேணாலும் சிசுருவை போய் பார்க்கலாம், ஸோ நீங்கள் பார்த்து டிஸ்சார்ஜ் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோன் பேசிட்டு அப்படியே கால் கட் பண்ணிட்டான். அண்ட் அதே சமயத்தில் மியாரு எல்லாருமே இங்கே சிசுரு கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க, உன்னோட வீடு எவ்வளோ பெருசு இருக்கும், பெரிய ஸ்க்ரைஸ் கேப்பர் மாதிரி இருக்குமா, இல்லை குட்டியாக தான் இருக்குமா, இல்லை ரொம்பவே கிளாசிக்காக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி திடீர்னு கேள்வி கேட்டிங்கன்னா எனக்கு எப்படிங்க பதில் சொல்ல தெரியும் அப்படின்னு சிசுரு பேசிட்டே இருக்கிறா. அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஷிமோடாவில் இருக்கிற சிசுரோட வீட்டுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா, நீங்கள் எல்லாருமே எதுவாக இருந்தாலும் கசியாவை கேட்டுக்குங்க அப்படிங்கிறாங்க. கசியாவுமே பார்த்தீங்கன்னா சிசுருவை பார்த்துக்கிட்டே இருக்கிறா. சிசுரு கசியாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்கிறா. ஆனால் அவனுக்கே கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளாஷ்பேக் போயிட்டு இருக்குது. என் பாட்டிக்கிட்ட எப்படியா இருந்தாலும் நான் உண்மையை சொல்லிடுவேன், உண்மையை சொல்லிவிட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு கொஞ்ச நாள் அழுவாங்களா. ஆனால் இந்த மாதிரி ஒரு ஃபேக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடும். ஆனால் அது முடிஞ்சிடும் அதே சமயத்தில். அண்டு மம்மியுமே இப்போ என்கிட்டக்காக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறா. ஸோ நாங்கள் கிட்ட ஒரே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன், நானும் சிசுருவும் இப்போ பிரேக்கப் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு ஓப்பனாக போய் அப்படி சொல்லிட்டா. அண்ட் இதை கேட்ட சிசுருவுக்கு ஆமாம் நாங்கள் 2 பேர் பிரேக்கப் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகப்படைகிறா. அப்படின்னா இது இவங்க 2 பேர்த்தோட முடிவு, நாம் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாமே ஒதுங்கிக்கிட்டாங்க. இதை கேட்ட கிபிக்கு பார்த்தீங்கன்னா சுருன்னு கோவம் வந்துருச்சு. அதே கோவத்தோட கசியோட மூஞ்சிலே ஒரு குத்துறாம பாருங்க. நீ என்ன உன் மனசு சொல்கிறத கேட்க மாட்டியா, உன்னோட பிரைவேட் பார்த்து சொல்கிறதான் கேட்பியா, சொந்தமாக மூலனே உனக்கு எதுவும் இல்லை, உன்னை காப்பாற்ற வந்த புன்றா அவளை எப்பறம் உனக்கு பிரேக்கப் பண்ண மனசு வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கிபே ரொம்பவே சண்டை போட்டுட்டு இருக்கிறான். அதே சமயத்தில் கசியாவுக்கு செம கோவம் வந்து அவனும் பார்த்தீங்கன்னா குத்திட்டு இருக்கிறான். ஏன்டா சொட்டத்தலையா, உனக்கு ஏதாவது தெரிஞ்ச தாண்டா பேசுறதுக்கு எதுக்கட தேவையில்லாம பிடிச்சி அடிச்சிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறான். அது ஒன்றும் சொட்டை இல்லாடா, எனக்கு நெத்தி பெருசாக இருக்குது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிட்டு இருக்கிறான். அதுக்கு பேர் தான்டா சொட்டை அப்படின்னு இவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பைத்தியக்காரங்களா, கொஞ்ச நேரம் வாய் முடிட்டு இருக்கிறீங்களா, எதுக்காக அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பிரிச்சுட்டு இருக்காங்க. உனக்கு பைத்தியம் முடிச்சிருச்சா என்ன, ஏன்னா உன் வாழ்க்கையில எதுவுமே கிடைக்காது அப்படின்னு நான் நம்பிட்டு இருந்தேன். ஆனால் உன் வாழ்க்கையில தேவதை மாதிரி ஒரு பொண்ணு வந்திருக்கிறா, அவன் வாழ்க்கையில் நடந்த தப்பு எல்லாத்தையுமே திருத்தறதுக்காக வந்திருக்கிறா. அப்பேற்பட்டவளை நீ பிரேக்கப் பண்ணிட்டு இருக்கிற, நீ மம்மி மேலே வச்சிருக்கிற ஃபீலிங்ஸ் எல்லாமே இன்னும் இருக்குதுன்னு எனக்கு தெரியும்டா, அதனால தான் நீ மம்மிக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிற, எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கிபே பேசிட்டே இருக்கிறான். உனக்கு அதை பற்றி என்னடா தெரியும், நான் மம்மி எவ்வளோ லவ் பண்ண தெரியுமா, அவன் என்னை பிரேக்கப் பண்ணதுக்கப்புறம் நான் எவ்வளோ ஹேட் ஆன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டு இருக்கிறான்.
ஏய் மம்மி, அவன் ஏற்கனவே நீ பிரேக்கப் பண்ணவன், நீ எதுக்காக மறுபடியும் அவனுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கிறான், அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கிபே மம்மி வந்து மிரட்டி விட்டுட்டுறான். பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கசியா சண்டை போயிட்டே இருக்கும்போது கசியா பேசுறதா கேட்க சிசுருக்கு ஹேர்ட் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து சிசுருவை நாளைக்கு வர சொல்லியிருப்பாங்க. அண்ட் கசியாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே டென்ஷனாக போயிட்டு இருக்கிறான். அந்த பைத்தியக்காரனுக்கு என்ன தெரிய போகுது, எல்லாமே என்னோட பிரச்சனை தானே அப்படின்னு சொல்லிட்டு வடி வாங்கி நடந்து வந்துட்டே இருக்கிறான். பரவாயில்ல, நல்ல முடிவு தான் எடுத்துருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ரோடோத்தில் அங்கே சிசுரு நின்றுட்டே இருக்கிறா. என்னது நல்ல முடிவா அப்படின்னு சொல்லிட்டு கசியை கேட்குறான். ஆமாம், நீ பண்ணது பைத்தியக்காரத்தனமாக இருந்தாலுமே அது ஒரு நல்ல நேர்மையான முடிவு தான். இத்தனை நாளும் பயந்தவங்களின் மட்டும் தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இந்த அளவுக்கு நீ இறங்கி செய்வேன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கவே இல்லை. ஆனால் இப்போ நீ பண்ணதான் சரி, நீ நானும் சேர்ந்து ஒன்றா இந்த ரிலேஷன்ஷிப்பை முடிச்சுக்கலாம். ஏன்னா எத்தனை நாளுக்கு தான் நம்ம இவ்வளோ நாளாக சமாளிச்சுட்டு இருக்க போகிறோம்னு நம்மளுக்கே தெரியல. அதனால தான் நம்ம இப்போவே முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிசுரு பேசிகிட்டே இருக்கிறா. ஆக்சுவலி நீயே சொல்ல, என்ன மாதிரி ஒரு ஆளுகிட்ட நீ இவ்வளோ நாள் கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்தில்ல, உனக்கு அது சுத்தமாக பிடிக்கல தானே, நான் வேற உனக்கு ஏகப்பட்ட பிரச்சனையை எடுத்து விட்டுட்டேன், என்னாலும் உனக்கு பெரிய பிரச்சனை தான் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கசியை பேசிகிட்டே இருக்கிறான். அப்படி இதை கேட்கும் போது நம்ம சிசுருக்கு ஒரு மாதிரி ஆகுது. பைத்தியக்காரத்தனமாக பேசிகிட்டு இருக்காத, நான் உன் கூட இருக்கும்போது எப்பவுமே சந்தோஷமாக தான் இருந்தேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீ உன்னையும் ரொம்பவே தாழ்த்தி பேசிகிட்டு இருக்காத, நான் உன் கூட இருக்கும்போது ரொம்பவே ஃபன்னாக தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சிசுரு பேசிகிட்டே இருக்கிறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீ எனக்காக இந்த ஸ்லிப்பர் வாங்கி கொடுத்தில, இதை நான் வேணா கிஃப்ட் எடுத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சிசுரு பேசிகிட்டே இருக்கிறா. சரி, அதை வேணா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சிசுரு போய்கிட்டே இருக்கிறா. ஆக்சுவலி நிஜமாலும் சொல்லு, நீ என் கூட நல்லா ஜாலியாக தான் இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கசியை கேட்டுகிட்டே இருக்கிறான். சாப்புன்னு ஒரு அடி கையிலே விட்றா பாருங்க. நான் உன் கூட ரொம்பவே ஜாலியாக தான் இருந்தேன், ஆக்சுவலி அதானே என்னோட வேலையே, அதனால தான் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிசுரு பாட்டுக்கு இருந்து கிளம்பி போய்கிட்டே இருக்கிறா. அப்படின்னு சரி, இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு நான் இனிமேல் முடிவு கட்டுறேன். இங்கே இருக்கிற எல்லாருக்குமே நம்மளோட ரிலேஷன்ஷிப் பிரேக்கோக்கு வந்துருச்சுன்னு நான் எல்லாத்துக்கிட்டையும் எடுத்து சொல்லிடுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கசியை பேசிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறான். அண்ட் அதே சமயத்தில் தன்னோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடியே போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிசுரு வெயிட் பண்ணிட்டு இருப்பா. ஆனால் அந்த இடத்துல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது கிபி பார்த்தீங்கன்னா சிசுரு கிட்ட நான் கூட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லியிருப்பான். அண்ட் அதே சமயத்தில் நம்ம கசியை அதே இடத்துல நின்றுக்கிட்டு சிசுரு தன்னோட வீட்டுக்கு போகிறதுக்காக ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறக்காங்க இங்கே இருக்கிறான். 28,000 இவ்வளோ அதிகமாக இருக்குது, இருந்தாலுமே அவள் எனக்காக பண்ணது எல்லாமே இதெல்லாம் கம்மி தான், ஏன்னா அவள் நான் ரொம்ப சிரமப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் என்னையே குறை சொல்லிட்டு இருக்கிறான் அந்த கிபே, பைத்தியக்காரன், அவனுக்கு வேலை பொழப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அண்ட் அவனுக்குமே சில ஃப்ளாஷ்பேக் எல்லாமே வந்துட்டு போயிட்டு இருக்குது. எனக்கு இதெல்லாம் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு கசி நினச்சிட்டு இருக்கிறான். நான் உங்ககிட்ட கொஞ்சம் ஃபார்மாலிட்டி எல்லாமே தவிர்த்துக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கிபே பேசிகிட்டே இருக்கிறான். இதை வந்து நம்ம ஹீரோட காதில் கேட்டுருச்சு. கசியோ என்னது, இவன் என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஏதாவது ட்ரை பண்ணுறான்னா என்ன, ஏன்னா இவன் அழகாக இருக்கிறான் அதனால இவன் ட்ரை பண்ணுவானா, சேச்சா அப்படியெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கசியை நினச்சிக்கிட்டே இருக்கிறான். ஆக்சுவலி நீயும் கசியாவும் இப்போ பிரேக்கப் பண்ணுறீங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு கிபே கேட்டுக்கிட்டே இருக்கிறான். ஆமா, நாங்கள் பிரேக்கப் பண்ண போகிறோம் அப்படின்னு சிசுரு சொல்லிட்டு இருக்கிறான். அவன் ஒரு பைத்தியக்காரன், எப்பவுமே அவனோட வேலையை மற்றவங்க செய்யணும்னு நினைப்பான். அவனுக்கு ஏற்ற மாதிரியே அது எல்லாமே வேலை செய்யும். பட் இருந்தாலுமே அவன் ஒரு பைத்தியக்காரன் தெரியுமா, அவனுக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமே கிடையாது. அவன் உண்மையிலேயே ஒரு ஸ்டூபிடான ஆப்டிமிஸ்டிக் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிபே சொல்லிட்டு இருக்கிறான். ஏன்னா எந்த ஒரு பைத்தியக்காரத்தனமாக இருந்தாலும் அவன் அதை நல்ல விதமாகவே எடுத்துக்குவான். ஆனால் அவனுக்கு கொஞ்சம் கூட எந்த ஒரு கெட்ட பழக்கமே இல்லை. கசியாவுக்கு எனக்கு சின்ன வயசுலேருந்து பழக்கம். நானும் அவனும் கிரேட் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது எங்களோட கிரேட் ஸ்கூலில் ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க. ஒவ்வொருத்துமே ஒரு மார்னிங் ஃப்ளவர் வந்து வளர்க்கணும் அப்படின்னு. ஆனால் கசியோட மார்னிங் ஃப்ளவர் பூச்செடியை நான் வந்து தட்டி விட்டதுனால அவனோட தொட்டியில் இருக்கிற விதை கீழே வந்துருச்சு. ஆனால் ஒரே வாரத்தில் அந்த விதை முளப்பு விட ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அது ஆக்சுவலி வெறும் ஒரு களைப்பூடு தான். அந்த களைப்பூடுன்னு கூட தெரியாமல் அவன் பாட்டுக்கு தண்ணி ஊற்றி வளர்த்திக்கிட்டு இருப்பான். அதை பற்றி நல்லா அனலைஸ் எடுத்து வச்சுட்டு இருப்பான். இதெல்லாத்தையுமே நான் பார்த்துட்டு இருப்பேன். அந்த பைத்தியக்காரன் என்ன ஒரு விஷயமா இருந்தாலுமே ரொம்பவே நல்ல விதமாக எடுத்துப்பான். அந்த டீச்சருமே நிறைய விதத்தில் தடுத்துருக்காங்க. ஆனால் அவள் அதெல்லாமே விட்டு கொடுக்கவே இல்லை. அவள் தண்ணி ஊற்றி நல்லா அந்த பூச்செடி வளர்த்தனால நாங்கள் மார்னிங் ஃப்ளவர் வச்சுருந்தோம். ஆனால் அதிர்ஷ்டவசமாக அவனோட செடியில் பூத்துது பெரிய ஒரு ஹைபிஸ்கஸ் மாதிரி. அவள் அதுக்கு கோல்டு மெடலே வாங்கினான். ஆனால் அவள் அதுக்கு ஆசைப்படலை. ஏன்னா அவன் ஆசைப்பட்டது ஜஸ்ட் மார்னிங் க்ளோரி மட்டும்தான். அந்த பூக்காக தான் அவன் ஆசைப்பட்டான். சில சமயம் ரியாலிட்டி நம்ம நினைக்கிறத விட ரொம்பவே மோசமாக இருக்கும். நாம் நினைக்கிறதில்ல ரியாலிட்டி நடந்துடாது. அப்படி ரியாலிட்டியில் எல்லாமே நடந்துட்டா நமக்கான கஷ்டமும் என்னன்னு தெரியாதுல்ல. அதே மாதிரி தான் அவன் எப்போவுமே கஷ்டத்தில் இருக்கும்போது அவனை சரி செய்யறதுக்காக தான் நீ வந்திருக்க நினச்சிட்டு இருந்த. எந்த ஒரு விஷயமுமே சரியாக பண்ணாத அந்த கசியாவுக்கு எல்லாமே சரியாக கிடைச்ச தேவதை மாதிரி நீ ஒருத்த வந்திருந்த. அதனால தான் நீ அவனும் பிரேக்கப் பண்ணக்கூடாதுன்னு நான் நினச்சிட்டு இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்தீங்கன்னா அதுக்கு சந்தோஷப்படுற ஒரே ஆள் நானாக தான் இருப்பேன். அது மட்டும் இல்லாமல் இந்தாங்க இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு 2 டிக்கெட் கொடுக்குறான். இதென்ன டிக்கெட் அப்படின்னு கேட்கும்போது இதை நான் கன்வீனியன்ஸ் ஸ்டோரில் 2 வாங்கினேன். ஸோ இது வந்து ஒரு ட்ரிப் டிக்கெட்டு, நீங்கள் 2 பேரும் எடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். இதை கேட்க நம்ம கசியை பார்த்தீங்கன்னா அழுதுட்டு இருக்கிறான். அவன் ரொம்பவே ஒரு முரடம் தான், இருந்தாலுமே அவன் ஒரு பைத்தியக்காரன். அவனை நீ அன்பா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிபே பேசிட்டே இருக்கிறான். அண்ட் கசியை ஒழிஞ்சிட்டு இருக்கிறதுல ஒரு நாய் வந்து உழைச்சதுனால கசியை பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டா. நான் மனுஷன் நான் அவனை அடிச்சதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கசியை வெக்கப்பட்டுக்கிட்டு கேட்குறான். போட பைத்தியக்கார அப்படின்னு சொல்லிட்டு அவன் பட்டுக்கு திட்டிட்டு போயிட்டான். ஆனால் இந்த இடத்துல நம்ம சிசுரு கூட தனியாக விட்டுட்டு போனதால இவனுக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது. இந்த அவனோட டிக்கெட் இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிபே கொடுத்த டிக்கெட்டை இங்கே கசியிட்ட கொடுக்குறான். இன்னும் ஒரே ஒரு தடவை வேணாம், நான் உனக்காக ஒரு கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிசுரு வந்து ஒத்துக்கிட்டா. ஏன்னா அவன் உன்னை பற்றி அவ்வளோ சொன்னதுக்கப்புறமும் என்னால் முடியாது அப்படிங்கிற ஒரு வார்த்தை என்னால் சொல்ல முடியல. அதனால தான் இந்த கடைசி தடவையாக நான் அந்த டிக்கெட் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு
சிசுரு சொல்லிட்டே இருக்கிறா. ஏன்னா நம்மளோட கதையை பத்தி அவங்களுக்கு தெரியாது. நம்மளோட கதையை அவங்களுக்கு பொறுமையா எடுத்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சிசுரு இந்த ட்ரிப்புக்கு ஒத்துக்கிட்டா. அன்னைக்கு ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா இவங்க போட்ல அப்படியே ஒரு ட்ரிப் போற மாதிரி இருக்குது. ஆனா காலையிலேயே பீச்ல இவளுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லியிருப்பா. அது இப்பதான் பார்த்தீங்கன்னா நல்லா எஃபெக்ட் காட்டுது. இவளால அப்படியே தலை சுத்துற மாதிரி இருக்குது. என்னால எதுவுமே முடியல. இருந்தாலுமே நான் அந்த பிரச்சனையை முடிச்சாக்கணும். ஏன்னா இது உன்னையும் என்னையோ ஃபியூச்சர்ல ஏதாவது பாதிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சிசுரு பேசிட்டே இருக்கிறான். என்ன மனுஷரு என்னோட பிரச்சனை உனக்கு இந்த அளவுக்கு பாதிப்பு கொடுக்குதா? ஆனா இதோட நான் இதை முடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கசியோ பேசிட்டே இருக்கிறான். பட் இருந்தாலுமே நீ பண்ணதோ ரொம்பவே தைரியசாலித்தனம். ஏன்னா உனக்கான ஆசைப்பட்டதை நீ செய்யலினா வேற யாரும் செய்வாங்க. உன்னோட எக்ஸ் அடையறதுக்கு நீ என்ன பாடுபடணும்னு எனக்கு மட்டும் தானே தெரியும். எனக்கு ரொம்பவே டயர்டா இருக்குது அப்படின்னா நான் உள்ள போய் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சிசுரு உள்ள போயிட்டா. சிசுரு எனக்கு நீ எந்த அளவுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்துட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த ஒரு காரணத்தினால எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும். ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆப்பில் மட்டும் 5 ஸ்டார் இல்லாமல் 10 ஸ்டார் கொடுத்தா உனக்கு 10 ஸ்டார் கொடுத்துருப்பேன். நான் இனிமேல் உன் காலேஜில் பார்த்தா உனக்கு கூட பேச மாட்டேன். இனிமேல் நான் உன்னை ரெண்டுமே எடுக்க மாட்டேன். இதோட நான் உன்னை பார்க்கறது கடைசி நாளாக இருக்கும். நீ இதுக்கு மேலே எந்த பிரச்சனையுமே பட தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கசியை பேசிட்டு இருக்கிறான். உன்னோட ஃபோன் அடிக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு சிசுரு சொல்றா. அட ஆமல்ல மறந்துட்டேன். சரி ஒரு நிமிஷம் நான் கால் அட்டன் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கசியா சொல்றான். தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் நேரம் தனியாக விடு. ஏன்னா எனக்கு ரொம்பவே உடம்பு முடியல அப்படின்னு சொல்லிட்டு சிசுரு பேசிட்டே இருக்கிறா. அண்ட் கால் அட்டன் பண்ண பார்த்தீங்கன்னா மம்மி தான் பேசிட்டு இருக்கிறா. சொல்லு மம்மி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கசியை கேட்கும்போது, கசியா நீ என் மேலே கோவமா இருக்கிறியா? ஆக்சுவலி நான் உன்னை இப்போ பார்க்கணும். நீ எங்கே இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது, நான் கொஞ்சம் வெளியே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கசியா சொல்கிறான். சரி என்னை இப்போ பார்க்கவா அப்படின்னு மம்மி சொல்கிறா. ஒரு 15 நிமிஷத்துல நாங்கள் வந்துடுறேன். நீ எங்கே இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது, நான் நம்ம ஹோட்டல்லையே ஸ்விம்மிங் பூலில் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மம்மி சொல்கிறா. இதை கேட்டோன்னே பார்த்தீங்கன்னா இங்கே கசியாவுக்கு ஒரு மாதிரி ஆகுது. சீக்கிரமா நான் உனக்காக காத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மம்மி பேசிகிட்டே இருப்பா. நம்ம சிசுருமே பார்த்தீங்கன்னா தலைவலியோட ஒரு மாதிரி மயக்கத்தோடவே அந்த கப்பலுக்கு வெளியே காத்துவாங்க அப்படின்னு நின்றுட்டு இருப்பா. ஆனால் அதே சமயத்தில் கால் தடிக்கி இந்த தண்ணியிலேயுமே விழுந்துடுறா. அங்கே இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா கப்பலை கத்திட்டு இருக்கிறாங்க. வெள்ளை கலர் டாப் போட்ட கருப்பு கலர் முடிச்சிருக்கிற பொண்ணு கீழே விழுந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பதறிக்கிட்டே இருக்கும்போது இதை கேட்ட நம்ம கசியாவுக்கு உயிரே இல்லை. வெள்ளை கலர் டாப் போட்டு கருப்பு கலர் முடி வச்சிருக்கிற பொண்ணு அப்படின்னு அங்கே ஒருத்தர் சொன்ன உடனே ஆனால் அது சிசுரு வாச்சு அப்படின்னு அவனோட மனசுக்கு ஞாபகம் வருது. அண்ட் பேசிட்டு இருக்கிற ஃபோனை அப்படியே கீழே போட்டுட்டு சிசுராவை காப்பாத்துறதுக்காக அப்படியே கடலை குதிக்கிறான் பாருங்க. அதோட இந்த எபிசோட் முடிக்கப்படுது.